சாரி மக்களே, லேட்டாக போஸ்ட் போடுறதுக்கு. முத்துவோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. நம்ம எல்லாரும் ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பிக் பாஸ் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்தது முத்துவோட அம்மா அப்பாவை தான். அவங்க அந்த கலா அம்மாவும் ஜெகதீசன் அப்பாவும் 2 பேரும் இன்றைக்கி வந்துட்டாங்க. வந்த உடனே முத்துவை ஃப்ரீஸ்ன்னு சொல்கிறாரு. ஸ்டோர் ரூம்லேருந்து வராங்க. அப்போ அழக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு நல்லா அழுதுட்டாங்க. பாவம் இனிஷியல் ஸ்டேஜஸில் நிறைய முத்துவை டீஸ் பண்ணாங்க. அதனால் அவங்க பயங்கரமாக அழுதுட்டாங்க. அழுத உடனே இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ அழுதா அவனும் அழுவான் அப்படின்னு. நம்ம இது எல்லா குடும்பத்துலேயும் கேட்குறது தான். நம்ம அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க, நீங்கள் அழுதா பிள்ளை அழுவும், அழாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே நம்ம குடும்பத்தில் கேட்குற அதே வார்த்தையை தான் இன்றைக்கி நம்ம கேட்குறோம். அவங்க அப்பா அதை சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்படியே முத்துக்குமரன் மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேட்குறாங்க. அதே முத்துக்குமரனோட பண்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போயிட்டு நல்லா விளையாடுற சாமின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இன்னும் நல்லா விளையாடணும் சாமின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம பரம்பரைக்கே பெருமைப்பான்னு. இதை விட ஒரு அம்மாவுக்கு என்ன பெருமை வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ங்கிற குரல் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை தான் அந்த அம்மா இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. முத்துக்குமரனை பெற்றதை விட இப்போ இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக நிற்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. இது தமிழ்நாட்டில் இதே மாதிரி பிள்ளைங்களை பெற்ற எல்லா அம்மாவுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம பிள்ளையும் நல்லா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. கலா அம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் நல்ல பிள்ளையை வளர்த்துருக்கீங்க. நீங்கள் நல்ல பெருமையோடு சொல்லலாம் முத்துக்குமரன் என் பிள்ளைன்னு. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு இதில் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல. அவங்களுக்காக நானும் உங்களை மாதிரி வெயிட்டிங், அவ்வளோதான்.